Hi friends, this is Niveta. In the video 11th standard physics page number 4 unit 6 gravitation lesson la irukra universal law of gravitation இந்த டாபிக் தான் பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ நார்மலாகவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறோம். ஈவன் தோ கெப்லர்ஸ் லாவால் வர் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் த பிளானிட்டரி மோஷன் அதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம்ல. கெப்லர்ஸ் லா மூலிமா அந்த பிளானட்ஸ்லாம் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அப்போது சொன்னால் கூட ஆனால் அதால் என்ன சொல்ல முடியல அப்படின்னா இது எல்லாத்துக்குமே எந்த ஃபோர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியல. அப்போ ஐசக் நியூட்டன் தான் வந்து இந்த கெப்லர்ஸ் லா, கலீலியோட அப்சர்வேஷன் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி அவர் வந்து டிடெக்ட் பண்ணார். என்ன அப்படின்னா ஒரு லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m, இப்போ ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதோட மாஸ் வந்து m1 அப்படின்னு வச்சுக்கலாம். அட்ராக்ட்ஸ் எனி அதர் பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் 2, இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதோட மாஸ் வந்து m2. இது வந்து என்ன செய்யுது, இதை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இந்த யூனிவர்ஸ் வித் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ எல்லா பொருளுமே இன்னொரு பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த், அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக அதை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ், இந்த ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் ஓகேவா, அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னது ஆர் ஸ்கொயர்னு வரும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இப்படி எழுதுவீங்க, எஃப் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற, இந்த ரெண்டு மாஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த லென்த்து தான் நம்ம ஆர்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது கூட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் நம்ம எழுதும்போது இது எப்படி எழுதலாம், இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு நம்ம மைனஸ் ஜி அப்படிங்கிறத அந்த ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தானே, அதனால நம்ம நெகட்டிவ் சிம்பிள் போட்டுப்போம். அது மட்டும் இல்லாமல் எஃப் வெக்டர் அப்படிங்கிறது என்னது, ஒரு டைரக்ஷனை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுப்போம் அப்படின்னா ஒரு யூனிட் வெக்டர் ஆர் கேப் அப்படிங்கிறத போட்டுப்போம் டு இண்டிகேட் த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே அந்த செகண்ட் லெசனில் பார்த்துருக்கோம். அந்த யூனிட் வெக்டர் அப்படின்னாலே என்ன பண்ணும், அது வந்து டைரக்ஷனை குறிக்கும். ஸோ அதனால் நம்ம ஆர் கேப் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். வேறு ஆர் கேப் அப்படிங்கிறது என்னது, யூனிட் வெக்டர் ஃப்ரம் m1 டுவர்ட்ஸ் m2 ஓகேவா, m1லேருந்து m2க்கு அது இழுக்குது. அடுத்தது ஜி அப்படிங்கிறது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். அதோட வேல்யூ வந்து 6 பாயிண்ட், அதாவது இந்த எம்மில் ஏதோ ஒரு வேல்யூ, இந்த ஆருக்கு ஏதோ ஒரு வேல்யூ, அந்த அப்போ இருக்கிற ஃபோர்ஸ் அதெல்லாமே கண்டுபிடிச்சி சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தா எனக்கு கிராவிடேஷனுக்கு ஒரு வேல்யூ வருது, ஒரு கான்ஸ்டன்ட்டான வேல்யூ வருது. அதுனா 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2 அப்படின்னு வருது. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2ன்றது எப்படி வருது அப்படின்னா, இப்போ இந்த ஜி வந்து இங்கே இருக்கட்டும் ஓகேவா, மற்ற எல்லாத்தையுமே நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ G is equal to F into R square divided by M1 into M2 அப்படின்றது வந்திருக்குமா. ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம எதில் சொல்லுவோம், நியூட்டனில் சொல்லுவோம். ஆர் ஸ்கொயர்னு என்ன சொல்லுவோம், அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அப்போ மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவோம். அப்போ NM ஸ்கொயர், M1 M2 அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஸோ அது மேலே போகும்போது கேஜி பவர் -2 அப்படின்னு ஆகுமா. ஸோ அப்போ இந்த இடத்துல கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ், M1க்கும் M2க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான், சரி மாஸ் தான் வந்து ஆர், சாரி டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வெக்டர், அந்த எஃப் வெக்டர் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த M1க்கும் M2க்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து சொல்லுது. இதில் நெகட்டிவ் சைன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஜாயினிங் த லைன் ஆஃப் டூ மாசஸ், அந்த ரெண்டு மாசஸையும் ஜாயின் பண்ணுற அந்த ஒரு இதுவாக இருக்குல்ல, ஸோ அதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து M1, இது வந்து M2 ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா எந்த டைரக்ஷனில் இந்த M2 இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. இந்த M2 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா இது நோக்கி இழுக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸை குறிக்குது ஓகேவா. F2 வெக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோர்ஸை குறிக்குது. நம்ம நார்மலாகவே இதை கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் எழுதும்போது இந்த கீழே இருக்கிற அந்த ஆர் ஸ்கொயர், அந்த ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா x² + y² + z² இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன, எக்ஸாம்பிள் 6.1. இப்போ 2 பாயிண்ட் மாசஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க, M1 M2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. இப்போ அது மேலே கேல்குலேட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தெம். ஃபஸ்ட்டு அதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் ட்ரா த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. M1ஓட மாஸ் வந்து 1 kgன்னு சொல்லிட்டாங்க, M2ஓட மாஸ் வந்து 2 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தானே கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதுக்கான ஃபார்முலா என்னது, F vector is equal to -G into M1 into M2 divided by R square into R cap அப்படின்னு வருமா. இந்த இடத்துல ஆரோட வேல்யூ என்னது, எனக்கு அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க.
ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த ஆருக்கு பதிலாக 10 மீட்டர் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ மேக்னிடியூட் கேல்குலேட் நம்ம இப்போ வந்து அந்த எஃப் வெக்டார் அதெல்லாமே எடுத்துக்க வேணாம். பிகாஸ் இப்போ நமக்கு மேக்னிடியூட் தானே தேவை. இல்லை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் அந்த நெகட்டிவ்ஸ் போயிடும். ஏன்னா அந்த நெகட்டிவ் வந்து எதுக்குன்னு பார்த்தோம், அந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை குறிக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை மேக்னிடியூட்னால. அப்போ நெகட்டிவ் சிம்பிளாக வேணாம். அப்போ ஜி இன்ட்டு எம்1 இன்ட்டு எம்2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மட்டும் வரும். ஜியோட வேல்யூ என்னது, இங்கே ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ பார்த்தோமா 6.67 இன்ட்டு 10 to the power of -11 சொல்லிட்டு அது மாஸ் m1ஓட வேல்யூ என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க 1 kg, m2ஓட வேல்யூ வந்து 2 kgன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1 into 2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்துக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 10. அப்போ ஆர் ஸ்கொயர்னா 100 அப்படின்னு வருமா. ஓகே, இந்த 6.67 into 2 பண்ணும்போது உங்களுக்கு 13.34 அப்படின்னு வரும். இங்கே வந்து 10 power 2 இருக்கா, மேலே போச்சுன்னா 10 to the power of -2 வரும். 10 to the power of -2. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுக்கும்போது 10 to the power of -13. இது வந்து ஃபோர்ஸுங்கிறதுனால நம்ம நியூட்டன் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓகேவா, யோசிச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஃபோர்ஸ். ஏன்னா 10 to the power of -13னா எனக்கு ரொம்ப 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 சின்ன ஃபோர்ஸு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியல. திஸ் இஸ் அ ரீசன் we do not feel the gravitation force of attraction between each other. இப்போ இந்த ஸ்மால் வேல்யூ ஆஃப் ஜி வந்து பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸோட கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டோட அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 to the power of -11 ரொம்ப 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 சின்னது. ஓகேவா, அப்போ அந்த ஸ்மால் வேல்யூ ஆஃப் ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது இன் டிசைடிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுது. பிகாஸ் இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ the force of attraction F21 vector experienced by the mass m2 due to m1. அதாவது இப்போ F21 vector அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து என்ன அப்படின்னா இந்த m2 ஃபோர்ஸ் m2 மாஸ் மேலே எனக்கு இது ஆக்ட் ஆகும். இந்த m1 வந்து இது இப்படி பிடிச்சி இழுக்குது. ஓகேவா, இந்த m1 வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் தான் வந்து F21 vector ஆன் மாஸ் m2. Can you understand? F21 வெக்டார் அப்படிங்கிறது மாஸ் m2ல மேலே இந்த m1 வந்து கொடுக்குறது. ஸோ இப்போ இப்படி இருக்கும். ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. The force of attraction F21 vector experienced by the mass m2 due to mass m1 அப்படிங்கிறது நெகட்டிவ் y டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆர் கேப்போட வேல்யூ வந்து -j வெக்டர்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல இதில் எக்ஸு இதை ஒய் இந்த இசட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. ஐ வந்து நம்ம எக்ஸை வந்து ஐ கேப்புன்னு எடுத்துப்போம், ஒய்யை வந்து நம்ம ஜே கேப்புன்னு எடுத்துப்போம், இசட்டை வந்து கே கேப்புன்னு எடுத்துப்போம். ஓகேவா, அப்போ இந்த சைடு நோக்கி போகுது அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் ஜே டைரக்ஷன் தானே. அதனால தான் இங்கே ஆர் கேப்போட வேல்யூ நெகட்டிவ் ஜே கேப் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இது வந்து F21 வெக்டர். அடுத்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி எனக்கு என்ன தெரியும், இப்போது அப்போ மாஸ் m2 ஆல்சோ எக்ஸர்ட் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் மாஸ் m1. இங்கே என்ன தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து m2 தான் இந்த ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு தெரியுது. அப்போ m2வும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும்ல, அது வந்து என்னவாக இருக்கும், அந்த m1 ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, F12 வெக்டாராக இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த மாஸ் m1 டியூ டு m2ஆல். இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், F21 வெக்டார் அப்படிங்கிறது இது ஏற்படுத்துது, இது மேலே ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல F12 வெக்டார் அப்படிங்கிறது என்ன பார்க்குறோம், இந்த செகண்ட் மாஸ் ஏற்படுத்துது எது மேலே, இந்த ஃபஸ்ட் மாஸ்னால. அதனால தான் அது வந்து இந்த சைடாக போகுது. ஓகேவா, அப்போ அதனோட டைரக்ஷன் பார்க்கும்போது ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப்னு வரும். பிகாஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குல்ல, இந்த டைரக்ஷன். ஓகே, அப்போ இது ஜே கேப் அப்படின்னு வரும். இப்போ அதை F21 வெக்டரோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து F21 வெக்டர் வந்து -j கேப் அப்படின்னு சொன்னோமா, அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் என்னவாக இருக்குன்னா, நார்மலாக ஃபோர்ஸுங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த நெகட்டிவ் டைரக்ஷனோடு நம்ம போடணும். டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் போடும்போது F21 வெக்டார்னால என்னது, எனக்கு ஒரு டைரக்ஷனை குறிக்கும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ 13.34 × 10 to the power of -13 ஜே கேப். பிகாஸ் அது வந்து என்னது, ஒரு டைரக்ஷனை குறிக்கிறது. அடுத்தது F12 வெக்டர்னா என்னது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்னு பார்த்தோமா. ஸோ அப்போ இது மைனஸ்ன்னு இருந்தது, இது வந்து ப்ளஸ்ன்னு வந்திருக்கும். ஓகேவா, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. லைக் இந்த டயக்ராம் வரையணும். ஓகேவா, நீங்கள் அடுத்தது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் m1 அண்ட் m2 அப்படிங்கிறது என்னென்னா, F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F21 வெக்டர். ஸோ இந்த வேல்யூ தானே இங்கேயும் வந்திருக்கு எனக்கு. நம்ம இந்த மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து எடுத்தோம், இந்த டைரக்ஷனை பொறுத்து தான் நம்ம எடுத்தோம். பட் இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவையும் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.